அவன் ஜாக் வந்து மேல உட்காந்துட்டு இருப்பான். உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதுக பாப்பாங்க. பார்த்தா அவனுக்கு ஒரு கீறலா போட்டு பிளட்டா இருக்கும். என்ன அப்படின்னா, அப்ப ஏதோ ஒண்ணு அட்டாக் பண்ணிருக்கு. இவனை அட்டாக் பண்ண விலங்கு தான் வந்து அவனையும் கடிச்சு சாப்பிட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு அவனுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாலையா, அதை வச்சு பார்ப்பாங்க. செக் பண்ணி அந்த அந்த விலங்கு அப்படியே அசையும். அந்த பொண்ணு வந்து டாக்டர் இல்லையா, அவ வந்து நுண்ணோக்கியை வச்சு பார்க்கும்போது அப்ப அந்த பொண்ணு சொல்லும், இது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு வாழ்ற ஒரு மிருகம். இது வந்து இங்க உள்ள வாழ்ந்துட்டு இருக்கு. இது எவ்வளவு பெருசா இருக்கும்ன்றதுலாம் தெரியல. ஆனா இதோட பாரசைட்ஸ் வந்து ரொம்பவே உயிருள்ளதா இருக்கு. இது நிலத்துல வாழ்ந்த மிருகம் தான். ரொம்ப நாளா இது உள்ளே இருக்கிறதுனால அதுக்கு வந்து செவித்திறனும் லைக் வந்து பார்வையும் அதிகமா இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து அவ இருட்டிலே வாழ்னா அது அதோட உணவுக்காக கண்டிப்பா அதோட காது வந்து ரொம்பவே கூர்மையா பயன்படுத்தும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுவா டாக்டர். அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, அவனுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு டிடி மாதிரி போடுவாங்க. செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்காக டிடி மாதிரி போட்டு சும்மா ஒரு இதுக்காக போட்டுட்டு அப்புறம் வந்து உள்ள எல்லாம் போக ஆரம்பிப்பாங்க. ஜாக் வழியா இருக்கும். ஜாக் தான் டீம் லீடர். வேற வழியில அப்படியே போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது இந்த டீம்ல மொத்தம் ஒருத்தன் கேமரா எடுத்து அவன் ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு வருவான் இல்லையா, அவன் கேமரா எடுத்து ஜாக் வந்து அடிச்சிருவான். இங்க எல்லாம் உயிருக்கு போறான்னு இருக்கும். இப்ப கேமரா ஒரு கேடான்னு சொல்லிட்டு பட்டுன்னு அவனை போட்டு அடிச்சிருவான். அடுத்த செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நுண்ணுயிரி அந்த கேமரா எடுத்துட்டு இருந்தாலையா, அவன் எப்படி செத்து போவான்னு தெரியாது. அவனும் செத்து போயிடுவான். அந்த இடத்துல அவனை பிடிச்சி அட்டாக் பண்றோம். கடைசி வரைக்கும் அவங்க கண்ணால அது எப்படி இருக்குன்னு கூட பார்க்க மாட்டாங்க.